Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பள்ளிவாசலில் இஃப்தார் நோன்பு கஞ்சி கொதிச்சிட்ருக்கு. அது எப்படி பண்ணுறாங்கன்ற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இவங்க செய்ய போகிறாங்க. அதனால் பெரிய பாத்திரமாக வச்சுருக்காங்க. அது கூடவே ஒரு 1.5 லிட்டர் எண்ணெய், அது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறாங்க. இந்த பள்ளிவாசல் எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் மாவட்டம் மணியனூர் ஹவுசிங் போர்டில் இருக்கிற பள்ளிவாசலில் தான் இப்போ இது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசல்ன்றதுனால லொஹருக்கு அப்புறம் இது செய்கிறாங்க. அப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அது கூடவே ஒரு 3 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. 5 கிலோ அரிசி போடுறாங்க. 3 கிலோ வெங்காயம், 5 கிலோ அரிசி சேர்த்துக்கிட்டால் தாராளமாக 100 பேர்கிட்ட குடிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடுறாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கிறாங்க. இந்த இஃப்தார் நோன்பு கஞ்சி ரெடி பண்ணுறவங்களோட பேர் சுலைமான் பாய் சமையல் மாஸ்டர். அவங்க தான் இந்த 30 நாளுக்குமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நான் வீடியோ எண்டிங்கில் காட்டுறேன். இப்போ இது கூடவே ஒரு 1.5 கிலோ அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறாங்க. அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது என்னென்னா நேச்சுரலாக இவங்க விறகடுப்பில் தான் செய்கிறாங்க. இது கூடவே 2.5 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 கட்டு புதினா, 2 கட்டு மல்லியை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்காங்க. ஒரே ஆள் தான் செய்கிறாங்க இவ்வளோ வேலையுமே. இப்போ புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுடுறாங்க. இவங்க லொகர் டைமில் ஸ்டார்ட் பண்ணி அசருக்குள்ளே முடிச்சிடுறாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறாங்க. அது கூடவே 2 பாக்கெட் கறி மசாலும் 1 பாக்கெட் மட்டன் மசாலும் சேர்த்துக்கிறாங்க. அதாவது 100 கிராம் கறி மசாலும் 50 கிராம் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எந்த தூளுமே அவங்க சேர்த்துக்கல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ இது கூடவே கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க. இப்போயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறாங்க அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது கூடவே 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறாங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கும் போதெல்லாம் கிண்டி விட்டே இருக்கணும்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. வறுத்து வச்ச பாசிப்பருப்பு ஒரு 1 கிலோவும் அது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து கலந்து விட்டுறாங்க. வறுத்து செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், அதனால் அவங்க வறுத்து சேர்த்துக்கிறாங்க. நம்ம வீட்டில் செஞ்சோம்னா ஊற வச்சு சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கஞ்சி ஊற்றுறோம்லம்மா. இப்போ மட்டன் கொத்துக்கறி, அதாவது இது ஒரு 2.5 கிலோ அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கிறாங்க. ஒரு அலசு தான் அலசணும், இல்லைன்னா கொத்துக்கறின்றதுனால கரைஞ்சிரும். ஒன்றுக்கு 1.5 நம்ம கணக்கு வைப்போம் நம்ம சாப்பாடு வைக்க. ஆனால் நோன்பு கஞ்சிக்கு அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. 1க்கு 10 டம்ளர் எப்படி நம்ம நார்மலாக வைப்போமோ அதே மாதிரி இவங்க ஒரு பக்கெட்டில் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு 10 மடங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. என்னதான் நம்ம வீட்டில் நோன்பு கஞ்சி ட்ரை பண்ணாலும் பள்ளிவாசலில் செய்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியாது. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்க போகிறாங்க. 5 கிலோ அரிசியை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க, அதான் சேர்த்துக்கிறாங்க. டிஃபன் ஆண்டாங்க நல்லா வலிக்குது. இந்த நோன்பு கஞ்சியை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மட்டும் வாங்குறது இல்லைங்க, எல்லா மத சகோதரர் சகோதரிகளும் வாங்கிட்டு போவாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட போகிறாங்க. அவ்வளோதாங்க, பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சிருச்சு. நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு 10 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறாங்க. அவ்வளோதான், இஃப்தார் நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நெய் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. இந்த நோம்பு கஞ்சி இவ்வளோ நேரம் நமக்கு செஞ்சு காட்டின சமையல் மாஸ்டர் சுலைமான் பாய் தான் இவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.